ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் ஜெனி ஜான் வித் மை ஆல்வேஸ். ஸோ காதல் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசிட்டு வரோம். இதில் இறைவனுடைய காதல் அப்படிங்கிறது எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த இறைவனுடைய காதல் அப்படிங்கிறது இறைவனோட நம்ம கொள்ளக்கூடிய உறவு முறையை பற்றி குறிப்பிடுவது தான் இங்கே காதல். அதில் நம்ம முதலாவதாக பார்க்க போகிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வைணவம். அதாவது இந்து மதத்தில் 2 மதங்கள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். ஒன்று சைவம், இன்னொன்று வைணவம். ஸோ இந்த வைணவத்தில் உள்ள காதல் கதையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பிறகு சைவத்தில் இருக்கக்கூடிய காதல் கதையை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த வைணவம் அப்படிங்கும் போது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த வைணவத்தை பற்றி பாடியிருப்பவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆழ்வார்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இது நம்ம எல்லா இடத்துலையும் கேள்விப்பட்டிருப்போம். இந்த வைணவர்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அதாவது பெருமாளை வணங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஸோ இந்த 12 ஆழ்வார்கள் அவர்களுடைய காதல் கதை அதை பற்றி தான் நம்ம தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பேச போகிறோம். ஸோ இந்த ஆழ்வார்களுடைய பிரம்மாண்டம் எப்படி தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு பரவிருக்கு அப்படி பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுடைய நாட்டை ஒரு 4 பிரிவாக பிரிக்கலாம். அதாவது இப்போ நம்ம ரீசெண்டாக சொல்லணும் அப்படின்னா சோழ மண்டலம், சேர மண்டலம், பாண்டிய மண்டலம், தொண்டை மண்டலம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அதாவது சேரநாடு, சோழநாடு, பாண்டிய நாடு, பல்லவ நாடு அப்படின்னு. ஸோ இந்த 4 பகுதிகளையும் இந்த பெருமாளுடைய காதல் அப்படிங்கிறது அபரிமிதமாக இருக்குது. இந்த காதலை முதல்ல வெளிப்படுத்தின ஒரு பெண்மணி யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆண்டாள். ஸோ இந்த ஆண்டாளுடைய காதலை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேச போகிறோம். ஸோ தொடர்ந்து இணைந்திருப்போம். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி.